ஒரு கிட்னி பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிரியாட்டினின் வந்து 18 இருக்குது. டாக்டர் சொல்ட்டாரு, "நீங்க வந்துட்டு போய் இதுதான் பண்ணணும்னு" சொல்ட்டாரு. "அட்மிட் ஆயிடுங்க" அப்படின்னு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. ஆனா அவரு நடக்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அவர் சொல்ட்டாரு, "18 இருக்கு நீங்க பாருங்க டெஸ்ட் பண்ணா." அவரு வந்தாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து உட்கார்ந்து பேசுறாங்க எங்ககிட்ட. அப்ப நான் பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லன்னா கூட YouTubeல பார்த்தேன்னு சொல்றாங்க. நான் YouTube பார்த்தேன். அதுல நெரிஞ்சி முள் இருக்குல்ல, அந்த நெரிஞ்சி முள்ள வந்துட்டு கஷாயம் வச்சு குடுத்தா, இந்த கிரியாட்டினுக்கு இது நல்லா யூரின் போகும்னு நாங்க பார்த்தோம். அதனால என்ன பண்ணாங்க, நான் இவ்ளோ பெரிய நெரிஞ்சு இவ்ளோ பெருசாம். அத வந்து இடிச்சு நைட்டு வந்து கொதிக்க வச்சு, ஊற வச்சு, காலையில வடிகட்டி இவ்ளோ பெரிய டம்ளர்ல நான் அவருக்கு குடுத்தேன். அது குடுத்த உடனே அவர் யூரின்ல வந்து பிளட்டா போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நான் கேட்டேன், "என்னங்க யாரு சொன்னா? ஏன் இவ்ளோ பெரிய" அவங்களே சொன்னாங்க, "இவ்ளோ பெரிய டம்ளர்ல நான் குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்ளோ பவர்ஃபுல்லானது. அந்த நெரிஞ்ச முள் வந்து யூஸ் ஆகுன்றது தான் கான்செப்ட். ஆனா அத எப்படி யூஸ் பண்ணணும்? அது யாரு யூஸ் பண்ணணும்? எதுவுமே சொல்லாம இவங்களும் என்ன பண்றாங்க? அது நல்லதான். இப்ப இது வந்து நம்ம என்னன்னு சொல்றது சொல்லுங்க? இந்த மாரி தான் நெறைய பேர் இருக்காங்க.